ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த சுவையான வெஜ் நூடுல்ஸ் எப்படி ஏன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் சைடில் போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ஒரு பாயில் வெந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமா பூண்டு பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ், நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கோஸு, குடமிளகாய், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட நூடுல்ஸ் நல்லா சேர்ந்து வரணும். கொஞ்சம் கூட ஒயிட் கலர் நூடுல்ஸ் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த நூடுல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching friends. Bye.